மக்கள் கொண்டாடும் கோடியில் ஒருவனாக இவர்தான். பல நூறு படைப்பாளிகளை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து காத்திருக்கும், கொண்டாடி கொண்டிருக்கும் விஜய் ஆண்டனி அவர்களை இப்போது பேச நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா. என்னடா பேக் டு பேக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, நிறைய காசு வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கடன் தான். இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றிருக்காங்க. இந்த கடன் சொல்லி சார் வேறு ஏதாவது ஆயிரப்போகுது. அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்பிக்கை தான். டேரக்டர் லியோ மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான். இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றிருக்காங்க. ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது. நம்புகிறேன், பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கடன் சொல்லி சார் வேறு ஏதாவது ஆயிரப்போகுது. அதுக்காக என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க. இல்லை அவங்க கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தண்டிச்சிருவாருன்ற மாதிரி. எந்த டைரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேல லியோ கண்டிப்பாக வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரன்ல அவர் எடிட்டரா ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா. இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்னதான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள்.